இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பீரியாடிசிட்டி இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் டாபிக் பார்ப்போம். நான் செகண்ட் பீரியட் எடுத்துக்கிறேன் பாருங்கள். லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், கோசான், ஆக்சிஜன், ஃப்ளோரின், ஏர். இப்போ இவருடைய ஆக்சைட்ஸ் எடுத்துக்கோங்க. லித்தியத்தோட ஆக்சைடு லித்தியம் ஆக்சைடு. இது என்னது? பெர்லியம் ஆக்சைடு. இப்போ போரான் B2O3. ஸோ கார்பன் டை ஆக்சைடு N2O5. அவங்கவுங்களுடைய ஆக்சைடை நான் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இந்த லித்தியம் ஆக்சைடு அப்படிங்கிறது பேசிக். இப்போ வந்து இந்த பெர்லியம் ஆக்சைடு வந்து ஆம்ஃபோட்டரிக். இந்த 3 பேரும் பாருங்கள், தே ஆர் அசிடிக். இதில் வந்து என்ன தெரியுது? லெஃப்ட் டு ரைட் நம்ம வந்து ஒரு பீரியடில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் பேசிக் நேச்சர் இருக்குது, கடைசியில் அசிடிக் நேச்சர் இருக்குது. அப்போ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ண அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் வந்து எந்த ஸ்டைல் வேணாலும் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு யார் அசிடிக் யார் பேசிக் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நான் இன்னொரு குரூப்பையும் டிஸ்கஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு அடுத்த இதை எடுத்துக்கோங்க. ஐ மீன் தேர்ட் பீரியட் எடுத்துக்கோ. சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், அப்புறம் சல்ஃபர், போயிட்டே இருக்கலாம், குளோரின். இப்போ நான் இவங்களுடைய ஆக்சைட்ஸ் எடுத்துக்கிறேன். சோடியத்துக்கு சோடியம் ஆக்சைடு, இது வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, அப்புறம் சிலிக்கான் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு SO3, குளோரினுக்கு Cl2O7. இப்போ அங்கே பார்த்ததே தான். இங்கே பாருங்கள், இந்த 2 பேருமே வந்து பேசிக். இவர் வந்து ஆம்ஃபோட்டரிக், இது வந்து ஆம்ஃபோட்டரிக். சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அசிடிக் தான், பட் இந்த 4மே அசிடிக். ஸோ நம்ம போன சீரீஸில் பார்த்ததே தான். அதாவது லெஃப்ட் டு ரைட் போனாக்க அசிடிக் கேரக்டர் அதிகமாகுது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பீரியாடிக் டேபிளில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து எஸ் பிளாக் இல்லையா, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க பி பிளாக். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறவங்களாம் மெட்டல்ஸ். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நான் மெட்டல். ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மெட்டல் ஃபார்ம் பண்ணுற ஆக்சைட்ஸ் வந்து பேசிக்காக இருக்குது. ஸோ நான் மெட்டல் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைட்ஸ் வந்து அசிடிக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்டு கான்செப்ட் இது. அதாவது இப்போ வந்து இந்த 2 பேருக்கு நடுவில் மெட்டலாய்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு தாட் நமக்கு வரும் இல்லையா. மெட்டலாய்டுனா ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கும். மெட்டலாய்டு எப்படி இருக்கும்? ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கும். மெட்டலோடைய ஆக்சைட்ஸ் பேசிக்காக இருக்கும். நான் மெட்டலோட ஆக்சைட்ஸ் வந்து அசிடிக்காக இருக்கும். இதில் இங்கே பாருங்கள், இந்த சொல்கிறேன் பாருங்கள். லித்தியம் ஒரு மெட்டல். ஸோ மெட்டலோடைய ஆக்சைடு எப்படி இருக்குது? பேசிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மெட்டலோடைய ஆக்சைடு எப்படி இருக்குது? அசிடிக்காக இருக்குது. பாருங்கள், சோடியம், மெக்னீஷியம், மெட்டலோடைய ஆக்சைடு எப்படி இருக்குது? பேசிக். ஸோ நான் மெட்டலோடைய ஆக்சைடு எப்படி இருக்குது? அசிடிக். இப்போ இந்த ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கிறவர் யார்? அவங்க மெட்டலைட்ஸ். பாருங்கள், மெட்டலைட்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஆம்ஃபோட்டரிக். ஆனால் இந்த கான்செப்டில் பாருங்கள், பொதுவாக மெட்டலோடைய ஆக்சைடு வந்து பேசிக்காக இருக்கும்னு நம்ம பார்க்குறோம்ல. இதில் ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் கேஸ் வந்து நமக்கு கொஷினாக செட் பண்ணுவாங்க. என்னன்னா, ஜிங்க் ஆக்சைடு, அப்புறம் அலுமினியம் ட்ரைஆக்சைடு, லெட் ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து ஒரு டின் ஆக்சைடு, அப்புறம் பெர்லியம் ஆக்சைடு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாமே வந்து ஆம்ஃபோட்டரிக். இவங்களாம் வந்து ஆம்ஃபோட்டரிக்கில் வருவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. என்ன பண்ணுவாங்கன்னா, 4 சாய்ஸ் கொடுத்துட்டு யார் அசிடிக் யார் பேசின்னு கேட்கும்போது யார் ஆம்ஃபோட்டரின்னு கேட்கறது, இவங்க இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்த ஜென்ரலைஸ்டு விஷயம் என்னென்னா, பொதுவாக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமானால் அசிடிக் கேரக்டரும் அதிகமாகிடும்.
அது நம்ம எப்படி சொல்லலாம்னா, லெஃப்ட் டு ரைட் ஒரு பீரியாடிக் டேபிளில் போனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகும், அப்போ அசிடிக் கேரக்டரும் அதிகமாகுது. ஸோ ரெண்டு ஸ்டைலையும் நான் வச்சிடலாம். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமானால் அசிடிக் கேரக்டர் அதிகமாகும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்தது, இப்போ இதுலேயே ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. நைட்ரஜன், நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. N2O, NO, N2O3, அப்புறம் NO2, N2O5. இப்போ இதில் என்ன பியூட்டினா, இதில் நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நைட்ரஜனை கால்குலேட் பண்ணிங்கன்னா இது +1 வரும், இது +2, இது வந்து +3, இது +4, இது +5. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள், அதிகமாக அசிடிக் கேரக்டர் அதிகமாகும். அசிடிக் கேரக்டர் அது அதிகமாகும். இன்னும் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த 3 பேரும் அசிடிக், இந்த 3 பேரும் அசிடிக், அண்ட் திஸ் இஸ் ஸ்ட்ராங்லி அசிடிக், ஸ்ட்ராங்லி அசிடிக். அப்புறம் இந்த 2 பேரோட பியூட்டி என்னன்னா, they are நியூட்ரல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நியூட்ரல்லே இங்கே நியூட்ரல் நம்ம படிக்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூட்ரல் லிஸ்டே வந்து இந்த N2O, NO இவர் கூட நீங்கள் இவரை சேர்த்து நாம் வச்சுக்கலாம். CO, H2O, இந்த 4மே வந்து நியூட்ரலுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ஸ் டு நியூட்ரல். எப்படி அங்கே ஆம்ஃபோட்டரிக் முக்கியமோ அது மாதிரி இங்கே நியூட்ரல் முக்கியம். இப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஆஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் நைட்ரஜன் இன்க்ரீசஸ், அசிடிக் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ நீங்கள் வந்து இன்னொன்று கூட எடுக்கலாம், Mn மேங்கனீஸில் இதே ஸ்டைலில் எடுக்கலாம் பாருங்கள். MnO, அப்புறம் Mn2O3, அப்புறம் MnO2, MnO3, அப்புறம் Mn2O7. ஸோ மேங்கனீஸ் கேன் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஆளை பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசிக். இது Mn2O3யுமே பேசிக் தான். MnO2 வந்து நியூட்ரல். இது இந்த 2 பேரும் அசிடிக். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதுவும் அதே ஸ்டைலில் சொல்லலாம். நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா Mn will have +2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா it will have +7. ஸோ as you move down the group, oxidation state increases. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 2 கேட்டகரியுமே ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சைட்ஸில் பார்த்த மாதிரி அடுத்து வந்து நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். இதுவும் இந்த பீரியாடிசிட்டியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஆக்சோ ஆசிட்ஸில் வந்து ஒரு பீரியடில் எப்படி நடக்கும், அடுத்த குரூப்பில் எப்படி நடக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ பீரியட்னா நான் இவர் எடுத்துக்கிட்டோமா, போரான், கார்பன், நைட்ரஜன் போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ இந்த போரானுடைய ஆக்சி ஆசிட் எழுதுறேன்னா, ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் போரானுக்கு நான் இவர் எடுத்துக்கலாம், H3BO3. இது பாருங்க, ஆக்சி ஆசிட் இட் ஷுட் கண்டெயின் ஆக்சிஜன். ஸோ இங்கே வாங்க H2CO3 ஃபார் கார்பன். ஸோ நைட்ரஜனுக்கு வந்து HNO3. இவரோட இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, இதை விட இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அப்போ லெஃப்ட் டு ரைட் நான் வந்து ஒரு பீரியடில் போனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ். இப்போ இந்த பீரியட்லுக்கே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம். நான் அடுத்து தேர்ட் பீரியட் எடுக்கிறேன்னா, தேர்ட் பீரியடில் வந்து நான் சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் இப்படி இவங்கள கூட எடுக்கலாம். இவங்களோட ஆக்சி ஆசிட்ஸ் நான் எழுதுறேன்னா, சிலிக்கான் H2SiO3 சிலிக்கானுடைய ஆக்சி ஆசிட், பாஸ்பரஸுக்கு வந்து H3PO4, சல்ஃபருக்கு H2SO4, குளோரினுக்கு HClO4. ஸோ இங்கேயுமே பாருங்கள் குளோரின் இதுக்கு தான் வந்து ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகம். அப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம போனோம்னா இங்கேயும் ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ். ஆக்சி ஆசிட்ஸ் ஒரு குரூப்பில் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் வந்து 5th குரூப் எடுத்துக்கிறேன். 5th குரூப்பில் யாராக இருக்கா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், அப்புறம் ஆர்சனிக். இப்போ இது பாருங்கள், நைட்ரஜனுடைய ஆக்சி ஆசிட் HNO3, அப்புறம் பாஸ்பரஸுக்கு H3PO3, ஆர்சனிக்கு H3SO4.
ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குரூப்பில் டாப் டு பாட்டம் வரும்பொழுது எனக்கு ஆசிட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் HNO3 இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆசிட். அதை விட இது கம்மி. இது பாருங்கள், நைட்ரஜன் ப்ளஸ் ஆர்சனிக். அப்போ டாப் டு பாட்டம் மூவ் ஆகும்போது எனக்கு ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. இதுக்கு இன்னொரு செட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் 7th குரூப் எடுத்திருக்கேன் பாருங்கள். 7th குரூப்பில் யாராக இருக்கா? ஃப்ளூரின், குளோரின். ஐ மீன் 17th குரூப் ரோமன் லெட்டரில் 7E அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சி ஆசிட்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ HClO4, HBrO4, HiO4 இவங்களாம் ஹாலஜன் வசதி ஆக்சி ஆசிட்ஸ். இதில் வந்தாலும் நமக்கு டாப் டு பாட்டம் வந்தீங்கன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அப்போ இவரு தான் ஸ்ட்ராங் ஆசிட். யார்? குளோரின். பாருங்கள், HClO4, HBrO4, HiO4. இதை நம்ம வந்து என்ன சொன்னோம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது ஆசிட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குளோரினா அயோடினா வந்தீங்கன்னா இவருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ ஒரு பீரியடில் நமக்கு வர்றதுக்கும் ஒரு குரூப்பில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு குரூப்பில் மேலேருந்து வந்தீங்கன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஆக்சி ஆசிட்ஸ்லேயே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த HClO, HClO2, HClO3, அப்புறம் HClO4. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த எல்லாத்துலேயுமே HCl அப்படியே தான் இருக்குது. தட் இஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. as the number of oxygen increases or the strength of the strength basically depends upon the number of oxygen. இப்போ HCl வச்சு நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் அதிகமாக ஸ்ட்ரென்த் அதிகமாகுது பாருங்கள். ஸோ இட் பிகேஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். இதை இன்னொரு ஸ்டைலில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே +1, இங்கே இது +3, இது +4, சாரி இங்கே வந்து +5 இல்லையா, இங்கே வந்து +7. ஸோ ஆசிட் ஸ்ட்ரென்த் எதை பேஸ் பண்ணியும் சொல்லலாம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி சொல்லலாம். as the oxidation state increases, acid strength also increases. ஸோ நான் ஆக்சி ஆசிட்ஸே 3 ஸ்டைல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பீரியடில் எப்படி இருக்கும், குரூப்பில் எப்படி இருக்கும், அப்புறம் ஆக்சிஜனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எப்படி இருக்கும். இங்கே ஆசிட் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஸ்டெபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஏன்னா ஸ்டெபிலிட்டியும் வச்சு இங்கே கொஷின் கேட்கலாம். ஸ்டெபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ நமக்கு வந்து அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். இது வந்து இதுவும் அதில் ஒரு நல்ல டாபிக், நேச்சர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ்னு வந்தீங்கன்னா, நான் இந்த பி பிளாக்ல இவர் எடுத்துக்கிறேன், நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின் இல்லையா. அப்போ நைட்ரஜனுடைய ஹைட்ரைடு வந்து NH3, ஆக்சிஜனுக்கு வந்து H2O, ஃப்ளூரினுக்கு வந்து HF. நைட்ரஜனுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து பாஸ்பரஸ். அதே மாதிரி இங்கே ஆக்சிஜனுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து சல்ஃபர் வரும். இப்போ ஃப்ளூரினுக்கு அடுத்து குளோரின் வரும். இப்போ நான் அவருக்கு எழுதுறேன் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், பாஸ்பீனுக்கு எப்படி எழுதுவோம்? PH3, சல்ஃபருக்கு H2S, சிஎல்லுக்கு HCl. ஸோ ஹைட்ரைட்ன்றதுனால எனக்கு ஹைட்ரஜன் வரணும், வேறு ஒன்றும் இல்லை. இட் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன். ஸோ we all know that ammonia and phosphine are basic இல்லையா, because they contain a lone pair of electron on them, so we call them it as basic. So we know what about HCl and HF, they behave as acid. We know water is neutral. அப்போ அப்படியே லெஃப்ட் டு ரைட் பாருங்கள், பேசிக், நியூட்ரல், ஆசிட். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆஸ் வி மூவ் இன் ஏ பீரியட் அக்கார்டிங் டு ஹைட்ரைட்ஸ், த ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ். இதை வந்து இன்னொரு நான் மெட்டலில் கூட நம்ம சொல்லலாம் பாருங்கள். ஒரு நான் மெட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் மெட்டலுக்கு வந்து நான் ஹாலஜன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், HF, HCl, HBr, HI. பிகாஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயர்ன் ஃபால்ஸ் அண்டர் நான் மெட்டல். நான் மெட்டலுடைய ஹைட்ரைட்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், we know all the hydrates of this family behave as acids. பட் இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா HF விட HCl ஜாஸ்தி,
இதை விட இது ஜாஸ்தி, இதை விட இது. அப்போ ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன்னா ஹச்எஃப் வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னா இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இல்லையா ஃப்ளூரின். இட் வில் அட்ராக்ட் ஹைட்ரஜன் பாண்ட் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். திஸ் கோவலன்ட் பாண்ட் இஸ் அட்ராக்டட் பை ஃப்ளூரின். அப்படின்னா திஸ் ஹைட்ரஜன் cannot be easily released. நம்ம ஒரு ஆசிட் ஸ்ட்ரென்த்தே எப்படி சொல்கிறோன்னா ஹைட்ரஜனை ஈஸியாக ரிலீஸ் பண்ணுதுன்னா இட் கேன் பிகேவ் ஸ்ட்ராங் ஆசிட். அந்த வகையில் ஹச்ஐ இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ ஹச்ஐயை விட ஹச்பிஆர் கம்மி, அதை விட HCl கம்மி, HF கம்மி. ஸோ ஹியர் HI இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். HI இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ HF வந்து இந்த 4 பேரை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வீக். இட் இஸ் வீக், ரைட்? அதாவது ஆன் கம்பேரிங் திஸ் ஆசிட்ஸ் HF இஸ் வீக். அப்புறம் ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா HF என்ன பண்ணுது, அந்த ஹச்சை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் வெரி ஸ்டேபிள். ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ HI வந்து எப்படி இருக்குது, லெஸ் ஸ்டேபிள். அதாவது லெஸ் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அந்த பாண்டு உடையும். அந்த பாண்டு உடைஞ்சால் தான் அது ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும். ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுறதால தான் அது ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக். தேங்க்யூ.